அப்பா ராதாரவி அப்பா அவர்களுக்கும் ஜேபி சார் அவர்களுக்கும் ரொம்ப பிடிச்ச நடிகர் அவர். இன்னைக்கு அவர் பையன் ஹீரோ. ஸோ எனக்கும் வந்து என் சன் ஹீரோன்ற ஃபீலிங்கில் தான் நான் இங்கே இருக்கேன். என் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவரும் ஸ்ரீதர் மாஸ்டர்லேருந்து எல்லா பெரியவங்களுக்கும் என்னுடைய வணக்கம். கிருஷ்ணா சார் அவரோட ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ வருணன் அப்படின்னு சொல்லும் போதே அதில் நிறைய வழிகள் இருக்குது. அது இயக்குனருக்கு அவருக்கு தெரியும். அந்த படம் தயாரித்து அது இன்னைக்கு வந்து அது உயிர் பெற்றிருக்கு. அது உயிர் கொடுத்த அவர் மதுரை அன்பு சார். அவருக்கு பெரிய நன்றி சொல்கிறேன். ஏன்னா அதில் நிறைய உழைப்பு இருக்குது, நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. எல்லாரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அவங்க பங்குக்கு எல்லாமே நல்லதாக செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் வெளியே வரணும் அப்படின்னா அன்பு சார் மாதிரி ஒருத்தர் வந்து படத்தை தேட்டருக்கு கொண்டு வரணும். ஷூட்டிங் பண்ணிடலாம், போயிடலாம், எல்லாமே பண்ணிடலாம். பட் தேட்டருக்கு வர்றது சாதாரண விஷயம் இல்லை. அது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குது இந்த காலத்தில். அதை வந்து அன்பு சார் பண்ணியிருக்காரு. இந்த வருணன் குழு சார்பாக அவருக்கு பெரிய நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா கலைஞர்களோட ஏன்னா நிறைய இளம் கலைஞர்கள், புது கலைஞர்கள் நிறைய பேர் நீங்கள் அப்கமிங் இந்த படத்தில் இருக்காங்க. ஹரிப்ரியா, கேப்ரியலா, துஷ்யந்த் அண்ட் ஜெயோட பிரதர் தேவா சார் ஃபேமிலியும் இங்கே இருக்காங்க. ஸோ இவங்களோட திறமையெல்லாம் தியேட்டரில் பார்க்கணும் அப்படின்றதுக்கு அது வெளியே வந்தால் தான், அந்த படம் வெளியே வந்தால் தான் தெரியுமே தவிர நம்ம நடிச்சிருவோம், நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும். மக்கள் பார்த்துட்டு அங்கீகாரம் கொடுத்து அடுத்தடுத்து நம்ம பயணம் பெரிய அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்றதுக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இந்த படத்துக்கு. அவங்க எல்லாருக்குமே நன்றி. இங்கே இருக்க பெரியவங்களோட ஸ்டேஜில் நானும் இருக்கேன். ராதாரவி அண்ணன் கூட நான் படம் பார்த்து ரசிச்சிருக்கேனே தவிர அவரோட கால் மேலே கால் போட்டு ஒரு சிகரெட்டை வாயில் வச்சுட்டு ட்ரிங்க்ஸை வச்சுட்டு ஒரு சீன் அவரோட பண்ணியிருக்கேன். அவர் என்ன சொல்வாரோ பயந்து பயந்து பண்ணேன். பட் நல்லா இருக்கா சார்ன்னு கேட்டதுக்கு ஒரே ஒரு சிரிப்பு சிரிச்சு கண்டத்தில் ஒரு தட்டு தட்டினார். அதுவே எனக்கு பெரிய ஆசீர்வாதம். ரொம்ப நன்றி சார் அண்ட் தேங்க்யூ. அண்ட் ரொம்ப நேரம் எடுக்க விரும்பல. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு டைரக்டரோட வழி அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. என் பையன் ஒரு இயக்குனர், அந்த வழி என்னன்னு தெரியும். ஸோ இன்னைக்கு அவர் வெற்றி பெற்று இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் எங்கள் எல்லாருக்கும். வெரி ஹாப்பி. ஊடக நண்பர்கள் இந்த படத்தை கரெக்டான இடத்த நீ கொண்டு போய் சேர்ப்பீங்க எனக்கு தெரியும். இதில் வந்து இன்னொரு பிரதர் நிக்கில் பிரதர், அவரோட உழைப்பு சாதாரண உழைப்பு இல்லை. அவர் ஒரு படத்தில் இருக்காருன்னா அந்த படம் வெற்றி படம். அது வரைக்கும் அதில் எந்த மாற்றமே கிடையாது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அண்ட் துஷ்யந்த், நான் அஸ்வினுக்கு எப்படி விஷ் பண்ணணும் அதே மாதிரி உங்களுக்கு விஷ் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் போற்றக்கூடிய ஒரு ஹீரோவாக நீங்கள் வரணும். அண்ட் ஹரிப்ரியா டிவியில் பயங்கர பாப்புலராக இருக்காங்க எதிர்நீச்சல்லேருந்து. ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யூ. நம்மளாம் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் கேப்ரியலா எனக்கு இல்லை. அண்ட் இன்னொரு லீஜெண்ட் அவரும் கூட இருக்காரு. அவர் இன்னைக்கு ஆக்சுவலி லேட்டாக வர்றார், சரண்ராஜ் சார். அவர் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். மாணிக் பாஷா அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ வெயிட்டிங் ஃபார் ஹிம். தேங்க்யூ. உங்கள் எல்லாருக்கும் இந்த படத்தை நீங்கள் நல்லபடியாக நல்ல இடத்துக்கு கொண்டு போங்க. வாழ்க பல்லாண்டு. This is my first pre-release event. So நர்வஸாக இருக்கேன். ராதாரவி சார் பக்கத்தில் வர உட்கார வச்சுட்டாங்க. ஸோ ஐ ஹாவ் அ ஸ்மால் இல்லை ரொம்ப ஸ்வீட்டாக தான் பேசினாரு. ஆனால் எனக்கு பயம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வர்ணன் பற்றி சொல்லணும்னா, ரியல் லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள் வச்சு எந்த ஒரு தேவையில்லாத ட்ராமாவும் இல்லாமல் ஜெயவே முருகன் சார் வந்து ரொம்ப அழகாக அந்த ஃபிலிம் எடுத்திருக்காரு. அண்ட் இந்த மாதிரி யதார்த்தமான கதையுள்ள படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி சார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு 2 பாட்டு வேறு கொடுத்துருக்கீங்க. அதில் வந்து பாப்பி மாஸ்டரும் ஸ்ரீதர் மாஸ்டர் எனக்கு கொரியோகிராஃப் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் என்னோட கேரக்டர் பேர் வந்து சிட்டு. அண்ட் ஸ்ரீராம் சார் வந்து ரொம்ப அழகாக ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்த்து பார்த்து எங்களை அழகாக எடுத்தார். அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் ஸோ தண்ணி எவ்வளோ முக்கியம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தெரிஞ்சுக்காத மாதிரியே நம்ம நடந்துக்கிறோம். பட் வர்ணன் மூலியமாக நமக்கு தண்ணியோட இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக தெரிய வரும். அண்ட் எந்த ஒரு ட்ராகும் இல்லாமல் ரொம்ப என்டர்டெய்னிங்காக வந்து சார் சொல்லியிருப்பார். ஸோ அண்ட் ஆமாம், இந்த மாதிரி ஒரு டீமோட ஒர்க் பண்ணதில் எனக்கு ஒன்றே தான் கற்றுக்கிட்டேன். நெவர் டு கிவ் அப். பிகாஸ் இவ்வளோ வருஷம் ஆயும் ஐ டோன்ட் திங்க் எனி ஒன் எவர் கேவ் அப். அண்ட் அதனால தான் இங்கே வந்து இருக்கோம். அண்ட் அந்த ஒரு விஷயம் நான் ரொம்ப 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 தெளிவாக கற்றுக்கிட்டேன். அண்ட் ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து கண்டிப்பாக தியேட்டரில் போய் வர்ணனை பார்க்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் இருக்க நாங்கள் எல்லாரும் சரி, பேக் ஸ்டேஜில் இருக்கவங்க எல்லாரும் சரி, அண்ட் எங்களை மாதிரி நியூ டேலண்ட்ஸும் வந்து எங்களுக்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். சாருக்கும் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். March 14th வேர்ல்டு வாட்டர் டே. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அஸ். ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் த ஃபிலிம். தேங்க்யூ. அங்கே உட்காந்துருக்கும்போது நிக்கில் ஏதோ ஜோக் அடித்தார், ஏன் அப்படி என்ன டார்ச்சர் பண்ணுறேன்னா அது இவங்கள்ட்டையும் சொல்லி அவங்க வந்து இதுலேயும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தான் சொன்னேன், நான் ஹைதராபாத் போய் 1 வருஷம் ஆச்சியா, எதுக்கே அது ரூமர் கிளப்புறீங்க அப்படின்னு. ஸோ இந்த படத்தை பற்றி பேசணுன்னா நிறையா இருக்குது. எப்படி அன்பு சார் வந்து ஜெயவேல் முருகன்ட்ட சொன்னாங்களோ, பசங்களாம் ரொம்ப சின்ன பசங்களாம் இருக்காங்க. இதில் ப்ரமோ சாங் ஆசம் ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு கொரியோ பண்ணியிருந்தோம். அதில் வந்து துஷந்தும் கேப்லாவும் சூப்பராக ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருந்தாங்க. துஷந்த் வந்து இந்த சாங்கை ப்ரமோ சாங்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது
எல்லாருக்குமே ஒரு ஷாக் இருந்தது. என்னது ஜெயபிரகாஷோட சன்னா அப்படின்னா எல்லாருமே அந்த ஒரு வேப்பில் இருந்தாங்க. ஸோ அது க்யூட்டாக அதை ப்ராக்டிஸ் பண்ணி அவர் பண்ணது என்ன, நான் சொல்கிறது வேண்டியதில்லை, சாங் பேசும் நம்ம பேசுகிறதோட. இதோட ஆரம்பத்தில் நம்ம வேல் முருகன், வேல் அதாவது நானும் முருகர் பக்தர், அவர்களும் வேல் முருகன் போது எனக்கு கால் வரும்போது, சார் இந்த ப்ரமோ சாங்க்கு ஒரு ப்ரமோ பண்ணார். அதுவே 36 டிஸ்ட்ரிக்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் போய் அதை ஒரு கேபிளில் பண்ணி அவ்வளோ வெற்றி பண்ணார் அந்த ப்ரமோவே. அப்போது படத்தை எந்த அளவுக்கு எத்தனை போய் சேர்ப்பாருன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அவரை பற்றி சொல்லிகிட்டே இருக்கணும். அந்த ப்ரமோவில் இவ்வளோ எஃபெக்ட் எடுக்கிறவர் இந்த ட்ரெய்லர்லேயும் இந்த படத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு கேரக்டரும் அவங்களும் வாழ்ந்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு வேல்முருகன், பார்க்கும்போது தெரியுது. அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. இது வந்து ஒரு நம்ம ட்ரெய்லர்லேயே அந்த வெற்றி தெரியுது. நம்ம சங்கர் அந்த வில்லனாக பண்ணும்போது அந்த எமோஷன்ஸ் அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு ராதா ரவி சார், நான்லாம் 90s கிட்ஸ்ன்னு சொல்லிக்கலாம், நாங்கள்லாம் 2K கிட்ஸ் மாதிரி தான் இருப்போம். பட் ராதா ரவி சார் ஒரு ஃப்ரேமில் வந்தார்னா அது என்ன வில்லத்தனமாக இருந்தாலும், அது காமெடியாக இருக்கட்டும், அது ஒரு இது அந்த சீரியஸாக அந்த டைலாக் டெலிவரி இருக்குது பாருங்கள் சார், பயங்கரமான ஃபேன் சார். சான்ஸே இல்லை சார். அதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டில் யாரும் அப்படி வந்து நிறுத்தி அது ஃப்ரேமில் வந்தாலே போதும், அது நம்ம ரசிகர்கள்லாம் தெரியும். அப்புறமா நம்ம போபோ சசி மியூசிக் என்னங்க, அந்த அதாவது எல்லா சாமே ஒரு அண்டர் கிரவுண்டில் கேட்குற மாதிரி, இந்த அண்டர் கிரவுண்ட் ஸ்டோரி மாதிரி ஒவ்வொரு ட்ராக் ஆசம் ஃபீல்டில் எல்லா ட்ராக்குமே சூப்பராக இருக்குப்பா, செம்மையாக இருக்குது. நான் இப்போ தான் எல்லா ட்ராக்குமே கேட்குறேன், செம்மையாக இருந்தது. பயங்கரமாக பெரிய பெரிய படத்தெல்லாம் திருப்பி வருவீங்க. நம்ம கேமராமேன் சைலண்ட்டாக உட்காந்துருக்காரு ஸ்ரீராம்னு சொல்லிட்டு, அந்த ப்ரமோஷன் எவ்வளோ சீக்கிரம் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. அதுதான் அந்த குவாலிட்டி, அந்த ஒரு விஷயம், இந்த கேமரா நம்மளை எடுத்துகிட்டு போய் சேருது. ஓகே, தேங்க்யூ. இதில் வந்து நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். முக்கியமாக நம்ம அன்பு சார், இந்த படத்துக்கு எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு சின்ன படம் எடுக்கிறாங்க. ஏதோ ஒரு ஆனால் கண்டென்ட் ஒரு கான்செப்ட்டுங்க. நீங்கள் தண்ணிக்கான இப்போ எங்கள் வீட்லேயே இருக்கட்டும், கீழே இந்த தண்ணிக்கான மேலே எடுத்துனாங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை வரும். எங்கள் வீட்லேயே சொல்லுவாங்க ஒய்ஃப், நான் போய் மேலே எடுத்துகிட்டு வரணுமா, அது மாதிரி வீட்டுக்குள்ளேயே அந்த தண்ணிக்கான கனெக்ட் ஆகும்போது தண்ணிக்கான போடுறவங்க கனெக்ட், அந்த கான்செப்ட்டுக்கே இந்த படம் வந்து பெரிய வெற்றி அடையணும்னு நான் வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ எல்லாருக்கும் நன்றி. எப்படி சொல்கிறேன்னு தெரியல. இப்போது நீங்கள் ஆசம் ஃபீல் பார்த்துருப்பீங்க. அந்த பாட்டில் ஒரு பையன் காட்டுவாசி மாதிரி போட்டு அவன் தான் அந்த பாட்டை வந்து கேப்ரலா கிட்ட அப்படி சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவான். நடுவில் சின்ன சின்ன விட்டு வருவான். அவன் வந்து இறந்து போயிட்டான் முந்தா நேற்று. அது எங்களால் ஏற்றுக்கவே முடியல. 28ஆம் தேதி ரேஷ் டிரைவிங், ஹெல்மெட் போடல, பின்னாடி உட்காந்த பையன், ஓட்டுனவன் நல்லா இருக்கான், பின்னாடி உட்காந்த பையன் நம்ம ஆலந்தூர் அந்த நம்ம மீனம்பாக்கம் அந்த ரோட்டில். எங்களால் அவனுக்கு வந்து அப்பா இல்லை, அம்மாவும் தங்கச்சியும் மாத்திரம்தான் இருக்காங்க. என்னால் இந்த 7-8 நாள், அதாவது ஒவ்வொரு நாளும் அந்த ஜிஹெச்சில் போய், அதாவது தலை உள்ள அடி கிடையாது, ஹார்ட்டில் ப்ராப்ளம் இல்லை, கால் எலும்பு மாத்திரம் உடஞ்சிருக்குன்ற பையன் எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நானும் என் டாக்டரும் போய், ஆனால் ஷீ இஸ் ஆல்சோ டாக்டர், அதனால் அவங்கள ஜிஹெச்சில் நாங்கள் விடவே இல்லை. கேட்டு அம்மா அவங்களுக்கு பதில் சொல்லி 6 நாள் ஆகும். 7ஆம் நாள் ஆகாஷ் அரெஸ்டட். அந்த பையன் என்னோட பெஸ்ட் அசிஸ்டன்ட், ஏஆர்எஸ் டீமில் வந்து அவ்வளோ டான்ஸ்லாம் பண்ணியிருக்கான். இப்போ கூட நாங்கள் மால்தீவ்ஸ்லாம் ஷோஸ் பண்ணி நிறைய இருந்தோம். நான் எதை சொல்ல வரேன்னா, ப்ளீஸ் இப்போ கூட மீடியா, இப்போ வர்ணன் படம் பார்க்க வர மக்கள் எல்லாருக்கும் ப்ளீஸ் ஹெல்மெட் போடுங்க, ரேஷ் டிரைவிங் வேணாம். வண்டின்றது வந்து சௌரியமாக போகிறதுக்கு, அது மாத்திரம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது போதும். எனக்கு வந்து ஃபுல்லாக கைகாலெலாம் உதறுது. ஏன்னா இப்போ அந்த ஃபஸ்ட்டு கண்ணீர் வந்து அவன் பாட்டை போட்டவுடனே அந்த பையன் தான் ஓப்பன் பண்ணணும். எனக்கு என்னால் அது ஏற்றுக்கவே முடியல. இன்னும் படமும் ரிலீஸ் ஆகலை. இது மாதிரி 2-3 ப்ரமோஷன்ஸ் அங்கே பண்ணியிருக்கான் அந்த பையன். இன்னும் படம் ரிலீஸ் ஆகலை, வரப்போகுது. அவங்க அம்மாவுக்கு என்ன பதில் சொல்கிறது? இது மாதிரி ஒரு காராக இருக்கட்டும், ஒரு பைக்காக இருக்கட்டும், அந்த பசங்க ஒரு காலேஜ் கல்ச்சர்ஸ், அவங்க நட்சத்திரான்னு ஒரு காலேஜ் கல்ச்சர்ஸ்லேருந்து முடிச்சுட்டு வர 8:40க்கு நடந்திருக்கு. அந்த 1 hour கோல்டன் ஹவரை மிஸ் பண்ணிட்டோம். டாக்டர்ஸ் ப்ளீஸ், ஜிஹெச், இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவங்க சொல்கிறாங்க டாக்டர்ஸ்லாம், ஞாயிற்றுக்கிழமை 30ஆம் தேதி 1ஆம் தேதி எங்களுக்கு கேஸ் ஜாஸ்தியாக இருக்கும். நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் கூடவே இருந்து ஓடி போய் பார்த்தோம். மேலே போனால் அந்த ஸ்கேன் ஒன்று தான் இருக்குது, அது ரிப்போர்ட் வரத்துக்கு 6 மணி ஆகும். இது மாதிரி நான் வந்து இதை வந்து கவனத்துக்கு ஏன் எடுத்துகிட்டு வரேன்னா, எவ்வளோ இன்றைக்கி தலைவர்கள் எல்லாம் கட்சியில் வரவங்களும் சரி, இருக்கிறவங்களும் சரி,
ஒரு நாள் அந்த ஞாயிற்றுக்கிழமையில யாராவது அவங்க அசிஸ்டண்ட்டாவது இருந்து அங்கே இருந்து பாருங்க. ஒரு பிஜி தான் அட்டன் பண்ணுறாங்க. நல்ல டாக்டர்ஸ் அப்படி பார்த்துக்கிட்டாங்க, அதில் எந்த குறையும் சொல்ல முடியாது. லாஸ்ட்டாக கண்டே பிடிக்க முடியாமல் செப்டிக் ஷாக் அப்படின்னு சொல்லி நிமோனியா அப்படின்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அரெஸ்டட்னு சொல்லிட்டாங்க. வந்தவொடனே உள்ள என்ட்ரி பண்ணவொடனே ஒரு டாக்டர்ஸ் வந்து ரிசீவ் பண்ணி அந்த பேஷண்ட்டை பார்த்தாங்கனாலே போதும். ஆனால் அவங்கவுங்க ரவுண்ட்ஸில் அவங்கவுங்க வந்து போயிட்டு போகிறாங்க. நாங்கள் எங்களுக்கு விஷயம் தெரிஞ்ச எங்களுக்கே வந்து இந்த நிலமைனா ப்ளீஸ் எல்லாருமே அந்த கவர்மெண்ட்டில் பார்த்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்றைக்கி மக்கள், இன்றைக்கி மீடியா, நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறீங்கல்ல, இந்த இது முடித்தோன்னே அடுத்த இதுக்கு போவீங்க. ப்ளீஸ் எல்லா ஹெல்மெட் எல்லாம் சேஃப்டியாக போங்க. இது மாத்திரம் இது மக்களுக்கு, அதை தான் நான் சந்தோஷமான நேரத்தில் இதை ஷேர் பண்ண வேணான்னு லாஸ்ட்டாக முடியும் போது நிக்கில் சார்கிட்ட சொன்னேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னோட இழப்பு இல்லை, அவங்க அம்மா அந்த குழந்தைங்க எங்க ஒவ்வொரு நாளும் காலையில் இவன் மூச்சு விடுவானா அந்த பிபி இறங்கும் ஏறும், பிபி இறங்கும் ஏறும். இது பசங்க யங்ஸ்டர்ஸ், இன்னைக்கு ஃபேமிலிஸ் ஹெல்மெட் போடாமல் எவ்வளோ பேர் நம்ம ரோட்டில் பார்க்குறோம். ப்ளீஸ் கையெடுத்து கும்பிட்றேன். இனிமேல்ட்டு எனக்கு எங்கெங்கெல்லாம் இந்த மைக் கிடைக்குதோ இதை நான் அவேர்னஸாகவும் சரி நான் எல்லாருக்குமே மக்களுக்கு சொல்லுவேன். ஆகாஷ் மாரி வேறு யாருக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது. நன்றி. நான் தான் ஜெயவேல் முருகன், அந்த படத்தோடைய டைரக்டர். வருணன், காட் ஆஃப் வாட்டர். நான் கொஞ்ச நேரம் தேங்க்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேன். கார்த்திக் ஸ்ரீதரன், யாக்கே ஃபிலிம்ஸ் என்னோடய ப்ரொடியூசருக்கு. அப்புறம் மணிவாசகம் என்னோடய ஃப்ரெண்டு, ஸ்கூல்மேட். அவன் அந்த படத்துக்குள்ளே என்னன்னே தெரியாது, அவனுக்கு சினிமானே என்ன தெரியாது. சொன்னோடமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அது மாதிரி ஸ்ரீராமண்ணா அவங்களும் அதே மாதிரி தான். அவங்க எங்கேயோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நோக்கியாவில். ஆனால் ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட் வந்தாங்க, கஷ்டப்படுறதை பார்த்துட்டு அவங்க உள்ளே வந்துட்டாங்க. அப்புறம் விஸ்வா கார்த்திக் சார் அவங்களும் அதே மாதிரி தான். அப்புறம் விஜயன் அங்கிள், அவங்க சங்கரோட அவங்க அப்பா. ஸோ இவங்களாம் நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் இவங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா ஒரு ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிமில் பண்ணுறதுக்கு பின்னாடி நிறைய பேருடைய சப்போர்ட் நமக்கு இல்லாமல் இந்த இடத்துக்கு வந்திருக்காது. அப்புறம் அன்பு சார், நான் ஒரு காட் ஆஃப் சினிமா தான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. நான் கேபி சார் ஸ்கூல்லேருந்து தான் வந்தேன். அன்பு சார் வந்து யூனிவர்சிட்டி, அவங்க சப்போர்ட் இல்லாமல் அது இவ்வளோ தூரம் வந்திருக்காது. கண்டென்ட் மூவி இது. தண்ணீரை பற்றின ஒரு படம். இது நார்த் மெட்ராஸில் நடக்கிற ஒரு கதைக்களம். ராதரவி சார் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க எனக்கு படம். ஆண்டவர் வாட்டர் சப்ளைன்னு சொல்லிட்டு அவர் மதுரையிலேருந்து இங்கே தண்ணி கேன் போட வந்தவங்க. ஸோ ஜான் வாட்டர் சப்ளைன்னு சொல்லிட்டு சென்னையிலேயே பூர்வீகமாக தண்ணி கேன் போடுறவங்க. ஸோ இவங்களுக்கு 2 பேருக்கும் நடக்கிற கதை தான் இது. சத்யராஜ் சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அது காட் ஆஃப் வாட்டர் வருண பகவான் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த கதையை ஃபுல்லாக நாங்கள் சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3.5 நிமிஷம் சத்யராஜ் சாருடைய வாய்ஸ் வரும். ஸோ சத்யராஜ் சார் வந்து பண்ணோன்னே அதுக்கப்புறம் அந்த விஷுவல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சத்யராஜ் சாருக்கு. அப்புறம் யுவன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். கிருஷ்ணா சார் மூலமாக தான் யுவன் சார் அவங்க இது பண்ணோம். ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஜிவி சார், சைந்தவி மேடம், அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. இந்த படத்தில் சூப்பராக பண்ணியிருக்காங்க சாங்ஸு. இது ஐம்பூதம், நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இந்த ஐம்பூதங்களை பற்றினா ஒரு 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 கதை தான் இது. இதில் வந்து நம்ம என்னைக்கு தண்ணியை காசு கொடுத்து வாங்க ஆரம்பிச்சோமோ அன்னையிலேருந்தே அந்த இயற்கையோட சாபம் நம்மளை துரத்த ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் அந்த டேக்லைன், ஒன்லைன். தண்ணியை பற்றி இதில் சொல்லியிருக்கோம். வாட்டர், தண்ணி கேன் சென்னைக்குள்ளே நமக்குள்ளே 95, 93லேருந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் தண்ணி கேனோட பிஸ்னஸ் தான் எல்லாமே இன்னைக்கு. நல்ல சுத்தமான தண்ணி எங்கேயுமே கிடைக்கல ஆக்சுவலாக, அதுதான் உண்மை. படத்தில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி சேவ் பற்றி நிறையா சொல்லியிருக்கோம். தண்ணியால் வர பிரச்சனைகளை சொல்லியிருக்கோம். எளிய மனிதர்கள் தண்ணி கேன் போடுவாங்களே, ஸோ எல்லாருமே வேலை பார்க்குறோம், எல்லாருமே கஷ்டப்படுறோம். ஸோ நான் என்னோடய ஃப்ரெண்டு என்னோடய லைஃப்பில் பார்த்த அது உண்மை சம்பவம் தான். ஸோ அதை வச்சு இந்த கதை நான் எழுதியிருக்கேன். நீங்கள் பாருங்கள், தியேட்டரில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீரின்றி அமையாது உலகு. கொஞ்ச நாள் ஆகட்டுமேன்னு சொன்னாங்களோ அது மாதிரி என் சன்னை கேட்டு வரும்போது நான் சொன்னதும் அதுதான். 2 ஃபேக்டர் எனக்கு தெரியும். ப்ரொடக்ஷனோட சங்கடங்கள், அது ரிலீஸ் பண்ணுறதோட பிரச்சனைகள், லிட்ரலாக வாழ்ந்து அனுபவித்து பார்த்தவன். ஸோ இவங்க வரும்போது நான் சொன்னேன்,
ஏன் நல்லா அப்படியே நீங்கள் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா, அப்படியே பண்ணுங்களேன், இப்போ எதுக்கு ப்ரொடக்ஷன்லாம் அப்படின்னு. இல்லை இல்லை சார், நாங்கள் எடுத்துருவோம் சார்னாங்க. எனக்கு ஆனால் எவ்வளோ அவஸ்தைப்பட போகிறாங்களோன்னு மைண்டுக்குள்ளே போயிட்டு இருந்தது. பட் இவென்ச்சுவலாக அவங்க எடுத்தாங்க. இன்றைக்கி நம்ம அவங்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னாக்கா, அவங்க எடுத்துக்கிட்டது வந்து தண்ணி பிரச்சனை, வாட்டர் கேன். அது 10 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்குது, இன்னும் 50 வருஷத்துக்கும் இருக்க போகுது. ஸோ இட் இஸ் நாட் அன் அவுடேட்டட் ஸ்கிரிப்ட். ஸோ எனி டே இட் லுக் வெரி ரிலேட்டட். நான் படம் பார்த்துருக்கேன். என்னதான் நம்ம மைண்டில் வந்து ஒரு ஸ்கிரிப்டை வச்சுருந்தாலும் அது ஸ்க்ரீனில் கொண்டு வரத்துக்கு அந்த ராதாரவி சார் அங்கே நிற்கும்போது அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிட்டு சங்கர் சொன்ன மாதிரி தான் அவரோட டைலாக் டெலிவரியிலேயே ஒரு ஆத்மார்த்தமாக அந்த கேரக்டர் பேசினா எப்படி இருக்குமோ அது அப்படி தான் இருந்துகிட்டு இருந்தது. அவ்வளோ ரசிக்கக்கூடிய தன்மை இருக்கும். கூட ஜீவாரவி சார், துஷ்யந்த், நிறைய யங்கர் ஆக்டர்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. அது வந்து அவ்வளோ பிரைட்டாக அந்த கண்டென்ட் வந்து நம்மளை ரீச் பண்ணுற மாதிரி பண்ணோன்னா, அந்த மாதிரி ஒரு ராதாரவி சார் மாதிரி ஒருத்தர் அங்கே இந்த கேரக்டர் எடுத்து பண்ணும்போது தான் நீங்கள் மைண்டில் என்ன தான் எழுதினாலும் அந்த எழுத்துக்களை வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் தேவை. ஜெயவேல் அந்த விஷயத்தில் உண்மையிலே ஜெயிச்சா அப்படி எப்படி கன்வின்ஸ் பண்ணாங்க என்னன்னு தெரியாது. ஆனால் ராதாரவி சார்லாம் அவரோட கான்ட்ரிபியூஷன் முழுமையாக கொடுத்துருக்குறாங்க. அதில் இந்த படத்தில் ஸ்டாண்ட் அவுட் டெக்னீஷியன்ஸ்னு எனக்கு சில பேர் சொல்லணும்னு தோணும். ஏன்னா எனக்கு தெரியும் அவங்க எந்த ரிசோர்ஸஸ் வச்சுக்கிட்டு அந்த படத்தை எடுத்தாங்கன்ட்டு. ஆனால் நீங்கள் அது ஃப்ரேமில் பார்க்கும்போது துளி கூட தெரியாது. அதான் சினிமா. காசை கொட்டி 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 எடுத்தாதான் ரிச்சாக காமிக்க முடியுங்கிறது ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டு இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு ஜெயவேல்ட்டு அந்தளவுக்கு பணமும் கிடையாது. ஆனால் நிறைய மூட இருந்தது, அந்த புத்திசாலித்தனம் இருந்தது, கார்த்திக் இருந்தது. இவங்க எல்லாத்தையும் ஒன்றே ஒன்று என்னென்னா அந்த தன்னம்பிக்கை. எத்தனை வருஷம் ஆனாலும் இன்னும் இந்த படத்தில் உள்ள சாங்கு கிரிட்டிசைஸ் பண்ணி அவங்களே ஒரு இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த இப்போ ஹீரோவாக நடித்த துஷ்யந்தும் கேப்ரியாலாவும் ரொம்ப நாள் முன்னாடி ஒரு பாட்டு பண்ணோம்ல, அந்த பாட்டை போய் பார்க்கலாமா, அடுத்தவன் கிண்டல் பண்ணுறதுக்கு முன்னாடி தன்னைத்தானே கிண்டல் பண்ணிக்கிட்டு அதையும் ஒரு ஹியூமராக பண்ணி அதையும் ரசிக்க வச்சாங்க. ஸ்ரீதர் மாஸ்டர் சொன்ன மாதிரி அந்த ஓட்டர் சாங், அந்த ஸ்டெப்பு வச்சு அது ஒரு சாங், இதெல்லாம் கிரியேட்டிவ் வேணும். ஏன்னா படம் ரிலீஸ் ஆகலைன்னா மந்தமாக போய் அப்படியே முடிஞ்சிருச்சுன்னு உட்காரக்கூடிய களம் அது. ஏன்னா நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். ஆனால் அவ்வளோ சங்கடப்பட்டாலும் அந்த கிரியேட்டிவிட்டியை விடாமல் எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம், என்ன பண்ணலாம். ஜெயவேல் முருகன்ட்ட ஒன்று இருக்குது. நம்மெல்லாம் பேசுறதுக்கு ஒரு கண்டென்ட் ஒரு 3 நிமிஷம் எடுத்துக்கிட்டாக்கா, ஜெயவேலில் வந்து அந்த 3 நிமிஷத்தை வந்து 1 நிமிஷத்துக்குள்ளே பேசி மூச்சு விடாமல் பேசல தனுஷ் சாருக்கு காம்படிஷன் கொடுப்பா. அப்படி வாய்ஸ் மெசேஜ் போட்டு எனக்கு அனுப்புவார். இவ்வளோத்துக்கு நான் அவருக்கு எந்த உதவியும் பண்ணதில்லை. அதில் ஒரு 1000 ப்ளீஸு 1000 தேங்க்ஸ் இருக்கும். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. ஒரு தம்ஸ் அப் போடுவேன், இல்லை ஒரு ஆக்டின் போடுவேன். ஏன்னா அவருக்கு அந்த ஆர்வத்தெல்லாம் எங்கேயோ கொட்டிக்கிட்டே இருப்பார். அதுக்கு நானும் ஒருத்தன் எனக்கு வந்து அப்பப்போ வரும். அது 3 நிமிஷம் மெசேஜெல்லாம் வந்ததுன்னா நீங்கள் நிறைய வேலையெல்லாம் பார்க்கலாம் அதை ஆன் பண்ணி விட்டுட்டு. ஏன்னா அவ்வளோ இருக்கும் அதில் கண்டு கட்டன்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது அந்த மாதிரி ஒரு எதுலேயுமே விடவே இல்லை. இந்த படத்தை எப்படியாவது கொண்டு வரணுங்கிறதுல அவ்வளோ பெரிய போராட்டம். பட் என்னைக்கு பார்த்தாலுமே இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அளவுக்கு இது எப்படி இருக்குன்னா, ஒன்று வந்து இந்த டிஓபி ஸ்ரீராம், ஹிஸ் ஜாப் இஸ், ஐ ஷுட் சே இட் இஸ் a phenomenal job. தண்டையார்பேட்டில் போய் ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சைடில் வந்து ஒரு பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கும், அடுத்த லொக்கேஷனில் ஏற்கனவே பேசினதை விட ஜாஸ்தி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவ்வளோ கொடுத்தா தான் உள்ளே விடுவேன், அவ்வளோ கொடுத்தா தான் உள்ளே விடுவேன்ட்டு. ஆனால் இந்த சைடில் பார்த்தா ஜெயவேல் முருகன் அதெல்லாம் அந்த சைடு பார்த்துக்கிட்டோம்வா நம்ம ஷூட்டிங் போகலான்ட்டு. இந்த சைடில் வேஸ்ட்டே பண்ணக்கூடாது, டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, காசை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவ்வளோ தெளிவாக போட்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க. அடுத்தது மியூசிக், போபோ ஷாஷி, இட்ஸ் அன் அவுட்ஸ்டாண்டிங் மியூசிக். எப்போ கேட்டாலும் எனக்கு பிடிக்கும் அது. அந்த சவுண்டிங் சார் சொன்ன மாதிரி அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த சவுண்டிங். எனக்கு பெருசாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி தெரியாது, ரசிக்க மட்டும் தெரியும். சச் லவ்லி வண்டர்ஃபுல் சாங்ஸ் அண்ட் நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர். உங்களுக்கு படத்தை அந்த கிரிப்பாகவே கொண்டு போயிட்டுருக்கோம். அண்ட் குட் ஆர்டிஸ்ட். இப்போ ஜீவாரவி சார், அவங்க மகேஸ்வரி, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு சில பேர் மறந்துடும். பட் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு வாட்ச் அப்படிங்கிறது. ஆனால் இவங்கெல்லாம் எங்கேயோ அவங்க அப்பா அம்மா எதுவும் புண்ணியம் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளோ சிரமப்பட்டு கடைசியாக அது அன்பு சார் கைப்பட்டு அவங்களோட ஆதரவோடு அது தேட்டருக்கு வருது. நம்ம எவ்வளோ தான் சிரமப்பட்டாலும் அது சரியான தேட்டரில் சரியான ஷோ டைமில் கிடைக்கலன்னா பார்க்க வர ஆடியன்ஸ் வந்து தள்ளி போட்டுருவாங்க. ரொம்ப லேட் நைட் ஷோ போகலாம், இல்லைன்னா ரொம்ப ஏர்லியராக வரலாம். பட் இது மாதிரி ஒரு ஆதரவு வரும்போது அந்த நம்மளுக்கு கிடைக்கிற தேட்டர்ஸ் ஆகட்டும், நல்ல தேட்டர்ஸ் வரும், நல்ல டைமிங் வரும். அதுக்கப்புறம் நம்மளோட படத்தோட கண்டென்ட் ஆடியன்ஸ் உள்ளே கூப்பிட்டு வரும். அந்த படத்தோட சாங்ஸ் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இன்னொருத்தருக்கு நான் தேங்க் பண்ணணுன்னாக்கா
ஜிவி பிரகாஷ் சார் அண்ட் சாய்ந்தவி மேம், ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் சார், இந்த பாட்டை நீங்கள் பாடி கொடுக்குறீங்களான்னு கேட்டதுக்கு அனுப்பிச்சி விடுங்க சார் டியூனை அப்படின்னாங்க. ஜெயவேல் அனுப்பிச்சிட்டு அவங்களோட வீடியோ ஃபுட்டேஜ் வேணும்னா அதையும் செஞ்சு கொடுத்தாங்க. இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி வெரி நைஸ் ஆஃப் ஹிம். இவ்வளோத்துக்கு எனக்கு அவர்கிட்ட பெரிய பரிச்சயம்லாம் கிடையாது. ஒரு ரிக்வெஸ்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்க ஒருத்தன் பண்ணுறான் அப்படிங்கிறதுக்காண்டி, சார் ரொம்ப யங்ஸ்டர்ஸ் சார் பண்ணுறாங்கன்னா அனுப்பிச்சி விடுங்க. அதாவது அதை பற்றி பேசக்கூட விடல, நீங்கள் டியூன் அனுப்புங்க, நான் ஸ்டூடியோவில் நானே பண்ணி அனுப்பிச்சிடுறேன். சச் எ கிரேஷியஸ் மேன் he was, and so is Saindavi ma'am. All we have to thank them, very honestly. இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப நல்லா வந்திருக்குது. வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம். ஃபைட் மாஸ்டர் பற்றி பேசலாம். நான் அந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்கிறேன். நான் அவ்வளோவா இங்கே ஷூட் நடக்கும்போது நான் லொக்கேஷன் போனதில்லை. ஆனால் ஒரு நாள் வீட்டில் சொல்லிட்டு இருந்தேன், போயிட்டு வரலாமா, ரொம்ப நாள் ஆச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க பசங்க, போய் பார்த்துட்டு வரலாமான்னு. இல்லை திஷி டோல்ட் யூ நாட் டு கம், நீ வர வேண்டாம் அப்படின்னு. எதனாலன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் தான் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு பார்க்கும்போது, டே எப்படா போனீங்க அந்த வாட்டர் டேங்க் மேலே அப்படின்னு இவர் எக்ஸ்பிளைன் பண்ணார் இல்லையா, சங்கர் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான். அது உண்மையில் ஒரு முரட்டுத்தனமான ஒரு சீக்வென்ஸ், முரட்டுத்தனமான ஃபைட்டு. எல்லாம் சின்ன பசங்க, ஆனால் தைரியமாக யாருக்கும் எந்த காயமும் இல்லாமல் எடுத்த திலீப்புக்கு பாராட்டுக்கள். ஸோ குட் ஆஃப் யூ. ஏன்னா அது நம்ம பார்க்கும்போதே தெரியும், அது அவ்வளோ ஹைட்டு முதல்ல ஏறுறதுக்கு நம்மளை தலை சுற்றும். அவர் சொன்ன மாதிரி கிரேனில் ஏற்றி மேலே அனுப்பிச்சி விட்டாங்க. அங்கே போய் நின்று ஃபைட் பண்ணுங்கிறது வந்து அவங்களுக்கு துஷிக்கு என்ன டவுட்டுன்னா, வந்தால் அப்பா அதான் சொல்லுவாரான்ட்டு. நான் எதுவும் சொல்ல போகிறதே கிடையாது. சினிமானா ஒத்துக்கிட்டு வந்துட்டுனா செஞ்சு தான் ஆகணும். அதில் வந்து நோ செகண்ட் தாட். ஒன்று வரக்கூடாது, வந்துட்டிங்கன்னா என்ன சொல்கிறாங்களோ அது கேட்டு செஞ்சு தான் ஆகணும். ஸோ அந்த ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருக்கும். இதில் யார் சொன்னாங்க இப்போ சின்ன பட்ஜெட் படம் மாதிரி இருக்காதுன்னாங்க. அதான் உண்மை. அதுக்கு என்னன்னா நிறைய மூளையை செலவு பண்ணணும், க்ரியேட்டிவாக இருக்கணும், நான் ஸ்டாப்பாக உழைக்கணும். அது இந்த டீமுக்கிட்ட நிறையா இருந்தது. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கட்டும், உங்களோட சப்போர்ட் கிடைக்கட்டும். லெட் திஸ் மூவி டூ வண்டர்ஸ். ரொம்ப வருஷம் ரிலீஸ் ஆகாத படம் ரிலீஸ் ஆனால் கூட பெரிய வெற்றி அடையுது. அது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுக்குது. ஸோ இந்த படம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடுத்தது. ஸோ இது வெற்றி அடைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி. எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. இந்த மாதிரி நான் நிறையா ப்ரெஸ் ரிலீஸ் வந்து எம்சி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த தருணத்துக்கு தான் நம்ம வாழ்க்கையில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு ஒரு தருணம் இருக்கும். எக்ஸாக்ட்லி திஸ் இஸ் த மூமெண்ட் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார். ஏன்னா நான் சொன்ன மாதிரி நிறையா இந்த படம் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து நிறையா எம்சி பண்ணியிருக்கேன், நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறையா சீரியல்ஸ் பண்ணிட்டேன். பட் ஒரு தடவை ப்ரெஸ் ரிலீஸ் எம்சி பண்ணும் போதும் என்னைக்கு என் படம் வரும், என்னைக்கு என்னோட படத்தோட ப்ரெஸ் ரிலீஸ் வரும், இந்த மாதிரி நான் பல ஆண்டுகளாக கனவு கண்டதில் தவம் பண்ணியிருக்கேன். எங்கே கோயில் போனாலும் எங்கே போனாலும் அந்த ப்ரேயர்ஸ் அதில் வந்து இந்த படம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. இட் இஸ் நாட் ஜஸ்ட் இட்ஸ் அ மேஜிக். நிஜமா திஸ் மூவி இஸ் அ மேஜிக். எனக்கு எல்லாரும் சொன்னாங்க, நீங்கள் இதை நல்லா நடிக்கிறீங்க, நீங்கள் இதை நல்லா பண்ணியிருக்கீங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த படம் தான். எனக்கு தெரிஞ்சு என்னோட பயணம் இதுக்கப்புறம் தான் தொடரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஐ வாஸ் ரியலி வெயிட்டிங் ஃபார் திஸ் மூவி ஃபார் இயர்ஸ் டுகெதர். அண்ட் ஐ ஹாவ் டு தேங்க் ஜெய்வேல் சார். பிகாஸ் எனக்கு வந்து நிறைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் லைஃப்பில் இருந்திருக்கு. ஸோ அதில் நிறைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இந்த படம் மூலியமாக எனக்கு வந்து நினைவாக்கியிருக்காரு. அவர் ரொம்ப நன்றி. பிகாஸ் எனக்கு கேபி சார் ரொம்ப பிடிக்கும். கேபி சாரோட ஒர்க் பண்ண வாய்ப்பு இல்லை. பட் அவரோட சிஷ்யனோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் யுவன் சார், நான் பயங்கர யுவன் சார் ஃபேன். ஸோ அவர் வந்து என்னோட சாங் பாடியிருக்காருன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் போபோ சார் வந்து ஆக்சுவலி வந்து 90s கிட்ஸோட பெரிய ஒரு ஆல்பம் ஹிட் கொடுத்தவர் அவர். ஸோ அவர் இந்த மூவியில் மியூசிக் பண்ணுறாரு. அந்த டியூன்ஸ்க்கு நான் டான்ஸ் ஆடுறன்றது எல்லாமே வந்து பெரிய பெரிய மேனிஃபெஸ்டேஷன். அண்ட் ராதா ரவி சார் கேட்கவே வேணாம். எனக்கு அவர் சீன் அப்போ எனக்கு வந்து அவ்வளோ பயம். இவருக்கு மட்டும்தான் தெரியும். நான் சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு பயமா இருக்கு. எனக்கு நல்ல வேளை அந்த சீன்ல டயலாக் இல்லைன்னா நான் மயக்கமே போட்டு விழுந்திருப்பேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து அவர் பார்க்குறப்போ ஒரு லெஜெண்டரி ஆக்டரோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். பிகாஸ் இயர்ஸ் பேக் அதை நான் பண்ணேன். அண்ட் நிஜமாவே அவ்வளோ பயமா இருந்தது சார். பட் யூ மேட் இட் ஸோ சிம்பிள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் மெயினாக
என்னை வந்து என்ன ரசிக்க வச்ச ஸ்ரீராம் சாருக்கு ரொம்ப 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 நன்றி. ஒரு ஃப்ரேமும் அவ்வளோ அழகா எனக்கு வச்சிருந்தாரு. ஒரு ஃப்ரேமும் நான் whenever I'm low, I just இந்த மூவிலேருந்து ஏதாவது ஒரு கிளிப்பிங் இருந்தால் எடுத்து பார்ப்பேன். See how beautiful I am. I have more things to do in life அப்படின்னு அந்த ஃப்ரேம்ஸ் வந்து என்னை நிறைய தடவை வந்து ஊக்குவிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ரவி அங்கிள் அப்படிதான் நான் சொல்வேன். ஸோ அவரோட நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படத்துலையும் ஒர்க் பண்ணும்போது இட் வாஸ் ஸோ குட். அண்ட் இதெல்லாம் தாண்டி அண்ட் சார் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் ஷூட் போயிட்டே இருக்கிறப்போ ஒரு பக்கம் வந்து கலவரம் நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னாரு. பட் அதை தாண்டி அந்த மக்கள் இப்போ ஏதாவது ஷூட்டிங் போனால் அவங்க வந்து அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி பார்த்துப்பாங்க. அப்போ பெருசாக எனக்கு ஃபேம் கிடையாது, நான் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. பட் அவங்க வீட்டில் கூப்பிட்டு தோசை சாப்பிட்றியாம்மா, அது ஏதோ ஒரு சீன் வந்து ஸ்ரீராம் சார் வந்து திடீர்னு இதுக்கு ஒரு ரெட் கலர் சாரீ கிடைச்சா நல்லா இருக்குமேனா, அப்போ என்ன பண்றது அப்படி யோசிக்கும் போது ஒரு அம்மா இந்தாங்க நான் தரேன் அப்படின்ட்டு எடுத்து சாரீ கொடுத்தாங்க. ஸோ அந்த மக்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நான் மறக்கவே மாட்டேன் அந்த ஷூட்டிங் ஸ்பாட், அந்த ஏரியா மக்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஜெய்வேல் சார் ஃபார் திஸ். அண்ட் தேங்க்யூ அன்பு சார் ஃபார் மேக்கிங் திஸ் ஃபிலிம் சக்ஸஸ். அண்ட் கரெக்டாக என்ன பேச தெரியல. இந்த படம் வந்து ஆரம்பிக்கிறதுலேருந்து இன்னி வரைக்கும் எல்லா ஸ்டேஜஸுக்குமே ஜெயவேலும் சரி சங்கரும் சரி என்னை வந்து பார்ப்பாங்க, அண்ணனும் வந்து பார்ப்பாங்க. அண்ணா வந்து இந்த ஃபங்க்ஷன் அன்றைக்கி வரலன்னா எங்கள் பின்னி இருக்காங்க, எங்கள் அம்மாவோட சிஸ்டர் உஷா அங்கே இருக்காங்க, கடை வச்சுருப்பாங்க வீட்டில். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க. பின்னி நான் வந்துட்டேன், எங்கள் அண்ணன் ஊரில் இல்லை, ஸோ அதனால் வர முடியல, ஸோ சாரி. இது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக. நான் சங்கர் இருக்கான், என் தம்பி, ஜேபி சார், சன் துஷ்யந்த், எல்லாருமே தெரிஞ்சவங்க தான். அங்கே ஸ்ரீதர் மாஸ்டர், பாப்பி மாஸ்டர், சொல்லிக்கிட்டே போகலாம், ரவி சார். ஸோ கண்டிப்பாக இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். எனக்கு இந்த பெரிய படம் சின்ன படம் இந்த கான்செப்ட் எனக்கு தெரியாது. ஓடுற படம் ஓடாத படம் தான் இருக்குது. ஏன்னா நல்ல கதை அப்படின்னா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. சேனல் சார் பண்ணியிருக்காரு. ரவியந்தில் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் படத்தில் வில்லன். ஸோ அவ்வளோ சீனியர் ஆக்டர், புது பையன், என்ன பண்ணிட்டு போகிறா அப்படிலாம் யோசிக்காமல் கதை நல்லா தான் பண்ணுறாங்க. ஸோ தேங்க்யூ ரவி அங்கிள் ஃபார் சப்போர்ட்டிங் மை தம்பி. கண்டிப்பாக இந்த படம் தேட்டரில் பாருங்கள், நல்லா இருக்குது, நான் பார்த்தேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் கைஸ். சங்கர் ஆல் தி பெஸ்டா. ஹலோ, ஜேபியில் வந்திருக்காரு, கிருஷ்ணா வந்திருக்கான். அவங்களாம் அந்த படத்தில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் கனெக்டட். அவங்க வந்ததும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. ஒன்று டான்ஸ் மாஸ்டர் வரும்போது அவர்கிட்ட வரும்போதே உள்ளே வரும்போதே சொல்லிட்டேன், இந்த மாதிரி பேண்ட் சட்டை போகலான்னு தான் வீட்டில் திட்டுறாங்க யார். உண்மையில் அந்தளவுக்கு இருக்கு, அவர் போட்டால் தான் அழகாக இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதன். இன்னொன்று எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, மாஸ்டர்கிட்ட எல்லா அவர் படம் எடுத்தாருன்னா, அவர் படம் நடிக்கிறாருன்னா ஏதாவது ஒரு சாங்கில் வருவார், ஒரு சின்ன பிட்டாவது வருவார். அது எதுக்கு வராருன்னு எனக்கு தெரியாது. டே நீ ஒழுங்காக ஆட மாட்டேடா, எப்பயாவது நீ ஆடுறதை பார்த்துக்கிடான்னு அதுக்கு வராரா என்னன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப பிரமாதமாக செய்யக்கூடிய மனிதன். இப்போ கிருஷ்ணன் பேசும்போது சொன்னான் ராதாகிருஷ்ணன், இப்போ நீங்கள்லாம் வந்து உண்மையிலே இந்த காலத்தில் இவ்வளோ வேகமாக இருக்கணுன்றதை கற்றுக்கிட்டதே இவனுக்கிட்ட இருந்தான். ஏன்னா நாங்கள் எங்கே பழைய வந்தாலும் அப்படி வந்துக்கிட்டு போயிட்டுலாம் முடியாது. இப்போ தேவான சகோதரர்கள் இருக்காங்கன்னா நாங்களாம் ஒரு செட்டு தான் இல்லை, நாங்களாம் ஒரு பெரிய செட்டு. அப்போ சொல்லிகிட்டு இருந்தேன் ஜெயபிரகாஷ்கிட்ட, நாங்கள் ரொம்ப நல்லவங்க இல்லை, பட் இப்போ நல்லவங்களாகிட்டோம். ஏன்னா முடியாமைன்னு ஒன்று இருக்கு பாருங்க, அதை ஒன்றுமே சொல்ல முடியாது, செய்ய முடியாது. நான் எல்லாருக்கும் அட்வைஸ் தான் பண்ணுவேன். எனக்கு இவன் வந்து படம் புக் பண்ணும்போது இவனுக்காகலாம் நான் நடிக்கல, இவங்க அப்பாவுக்காக நடித்தேன். யாரோட எதுக்காக இவரெல்லாம் ஒத்துக்கிட்டாருன்னு ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருந்தாங்க. நான் இவங்க அப்பாவுக்காக ஒத்துக்கிட்டேன். அவர் பேர் என்னன்னா கருணாநிதின்னு பேர். எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் தான். பரவாயில்ல, நான் வரேன். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இவன் எடுத்தான் அன்பண்ணன் தான் பேக் பண்ணுறாரு சார்னு சொல்லிட்டு இவன் அவரை பார்க்கறதுக்கு 4 வருஷம் ஆச்சு. நான் டெய்லி போவேன், அவர் வீட்டு தாண்டி தான் போவேன் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போது பார்க்கும்போது கருணாநிதி நான் பார்ப்பேன்.
கருணாநிதியை பார்த்தாலே அன்பு இருக்காருன்னு அர்த்தம். நல்ல எதையுமே அதிகமாக யூஸ் பண்ணிக்க மாட்டார் இவங்க அப்பா. அது மாதிரி இப்போ எனக்கு ப்ரொடியூசர்னு அறிமுகப்படுத்தினாங்க. நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அன்பு சார் தான் எடுக்கிறாருன்னு பார்த்தா இவன் ஒரு ப்ரொடியூசர் இருக்கான். அதில் இப்படி எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை வந்து பெரிய வெற்றி படமாக, ஏன்னா ஹீரோவை பண்ணுறவன் வந்து ஜேபி பையன் ஜெயபிரகாஷ்ன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அவன் பையன் தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப உண்மையான ஒரு புலங்காகிதம். இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருமே இந்த படம் நல்லா ஓடணும்னு சொன்னாங்க. இப்போ கூட சகோதரர் நான் வில்லன் செஞ்சுட்டேன் இதில் அப்படின்னு சொல்லி என்னை பற்றி ஏதோ சொன்னார். அப்போ பேசும்போது நோ சான்ஸ் ராதாரவின் இப்படி சொல்லாதீயான்னு சொல்லியிருக்கேன். பல மில்டன் கிட்ட இப்படி தான் சொன்னேன். மேடையில் உட்காந்துட்டு என்னை பெருமையாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவரோட நடிப்பு நோ சான்ஸ்ன்னு சொன்னான். அதுலேயும் சான்ஸே இல்லாமல் போயிடுச்சு. ஏடா நோ சான்ஸ்ன்னு சொல்கிற, சான்ஸ் இதுக்குன்னு சொல்லுடா. ஏன்னா இப்போ உருட்டுறது ரொம்ப நமக்குலாம், எனக்கு வெறும் கேமரா முன்னாடி தான் நடிக்க தெரியும், பின்னாடிலாம் நடிக்கவே தெரியாது. எனக்கு கேமரா முன்னாடி நல்லா நடிப்பேன். இந்த நிக்கில் கேட்டு பாருங்க, அவன் சொல்லுவான் அவன் வந்து உலகமாக நடிக்காம நிக்கில். அவன் பார்த்தோன்னு சார் அண்ணா பாடுறான். நம்ம பார்த்தோன்னு அவன் எல்லாருக்குமே அதான் சொல்லிக்கிட்டே வரான் உள்ள. அவங்க குடும்பம் நம்ம ரொம்ப நெருக்கமான குடும்பம். இவங்களை பற்றி இப்போ பேரை விட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்க, பற்றியா என் பேரை விட்டார் பாருங்க, கொஞ்சம் மனிதர்கள் தானே நம்ம அப்படி நினைப்பாங்க. இதை நான் யார்கிட்ட கற்றுக்கிட்டேன்னா தலைவர் கலைஞர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் இந்த விஷயத்த. அவர் பேர் விட்டுருவார் சில டைமில், எல்லாரையும் பற்றி சொல்லுவார். இப்போ என் பேரை சொல்லுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு கோவம் வருமா வராதா? அப்படி யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். உடனே சொல்லுவார், தம்பி ராதாரவி கூறியது போல். என்னடா நான் சொன்னேன் இவர்கிட்ட, நம்ம இருக்கிறோன்றது பேரை சொல்லுவார், அதில் குத்துவார். அதெல்லாம் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான். அதாவது நல்ல விஷயங்கள் மட்டும் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். இன்னொன்று என்னென்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச குரூப் என்னென்னா, தேவானனை இப்போ தான் பார்த்தேன். அப்போ சொன்னார், அப்போ இதில் பார்க்கும்போது சொன்னார், ஒரு ஷோ முடிச்சுட்டு வந்தேன், நீ எங்கேப்பா முடிச்சுட்டு வந்தீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு தேவானனை. அவர் போடுறதும் மியூசிக் தான். இன்னொரு சகோதரர் நல்லா போடுறாங்க, பட் நின்று வாங்கிறதுக்குள்ள போதும்னு ஆயிடுது. பி வாசு என் படத்துக்கு சொன்னார், இது நம்ம பூமி தான், நான் எடுக்கிறேன், அப்போ நீ இருந்து இந்த பாட்டை வாங்கிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறேன். நான் போய் இந்த பாட்டு, எனக்கு பாட்டுக்கு சம்மந்தமே இல்லை, ப்ரொடியூசர் தான், பட் சம்மந்தம் இல்லை. அப்போ ஒரு பாட்டை போட்டு கொடுத்தாங்க, கொடுத்துட்டு போய் எடுத்து போய் போட்டேன். அப்போ அவர் மியூசிக் டைரக்டரே சொன்னார், இது ரொம்ப கொஞ்சம் ஒரு பழைய டியூன்லேருந்து எடுத்துட்டா, நீ அவசரப்படுறியா அதுக்காக செஞ்சேன், பழதாக இருக்கலாண்ணே, ரொம்ப ஊசி போய் கிடக்குது, என்ன இழுத்த நூல் வருதுன்னு சொல்லிட்டேன். ஏன் ரொம்ப பிரமாதமாக சொல்கிறேன் என் ராதாரவி, கேளுங்க ஏன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, உண்மைக்கு பயம் வரவே கூடாது. உண்மைக்கு மட்டும் பயம் வரவே கூடாது. எங்கே இருந்தாலும் துணிச்சலாக சொல்லணும். இப்போ கூட நான் கேட்டேன், அவன் பேர் என்ன கன்னடத்தால், சரண்ராஜ், அவங்க ஏன் வரலன்னு கேட்டேன். அவங்க கூப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல. அவன் நல்லவன் தானே, வருவானே, ஏன் வர மாட்டான்னு. ஏன்னா வரணும், எல்லாருமே ப்ரொமோஷனுக்கு. ஒருவேளை இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் வந்தால் பெரிய ஹெல்ப்பாக இருக்கும், படம் ஓடுறதுக்கு பெரிய உதவியாக இருக்கும். ஏன்னா இது ஆடட் அட்ராக்ஷன் தான். இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறாங்களா, இதெல்லாம் வந்து ஒரு ஆடட் அட்ராக்ஷன் ஃபார் அ ஃபில்ம். ஏன்னா வேற ஒன்றுமே செய்ய சொல்லி என்னை வந்து டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்லலை, வந்து நின்று பேசிட்டு போங்கன்னு நம்மளால எது முடியுமோ அது தெரிஞ்சுதான் சொல்கிறாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்கீங்க, பத்திரிகையாளர்கள் சில பேர் இருக்காங்க, எல்லாருமே நல்லதாக போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. சில டைமில் அப்படி கொஞ்சம் ஒரு பொடி வைப்பாங்க. உங்களுக்குலாம் ஏன் சொல்கிறேன்னா, இந்த படம் ஓடுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருந்தார்.
நான் அப்போ நினச்சிக்கிட்டேன், அவங்கள போய் கேட்டால் அவங்க என்ன செய்ய முடியும், நம்ம நல்ல படமாக எடுக்கணும். பட் இந்த படம் நல்லா இருக்குன்னு ஏன் சொல்கிறேன், நானும் படம்லாம் பார்க்கல. ஏன் நல்லா இருக்குன்னு சொன்னால், தண்ணி பஞ்சம் நம்ம ஊரில் ஹெவியாக இருக்கு, பயங்கரமாக இருக்கு. அதை வச்சு கதை பண்ணியிருக்காங்கன்னும் போது டெஃபினட்டாக இந்த வெற்றி வந்து தண்ணியில் எழுதிய வார்த்தை மாதிரி இருக்கக்கூடாது, கல்வெட்டாக இருக்க வேண்டும். இந்த படம் நம்ம ஊருக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு கல்வெட்டாக நிச்சயமாக இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. உனக்கு சொல்கிறேன், டைரக்டருக்கு சொல்கிறேன், என்னென்ன படம் வந்து 5 நாள் தானே ஓடிச்சு, 10 நாள் தானே ஓடிச்சு, அப்புறம் தேட்டர் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் அப்படி தாண்டா. இப்போல்லாம் வந்து 2 வெற்றிகரமான 2வது நாள் போடுறாங்க. ஒன்று 5 நாள் ஓடி இருக்கு, அதை சொல்லு. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நான் கூட கடைசி தோட்டான்னு ஒரு படம் நடித்தேன். அந்த ரிலீஸ்லேயே பெஸ்ட் பிக்சருங்க இதுன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு 3 நாள் படம் சேர்ந்தாப்புல ரிலீஸ் ஆச்சு. அப்பாடா, பெஸ்ட் பிக்சர்னு எப்படி ஒரு 25 நாள் ஓடும். பார்த்தா 8 தேட்டர்லேருந்து எடுத்துட்டாங்க, தேட்டர் கிடைக்கல. அதெல்லாம் சொல்லன்னு பார்த்தேன், அன்பு போயிட்டாப்புல, அன்புகிட்ட சொல்லன்னு பார்த்தேன், ஓ நீ வேறு ஏதாவது செலவு பண்ணதோட இங்கே ஒரு 3 தேட்டர் கட்டி விடியான்னு. ஏன்னா வெல்லிங்டன் போயிடுச்சு, ஜெய்டி போயிடுச்சு, லிபர்ட்டி போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, ஆனந்த் போயிடுச்சு. எது நல்ல தேட்டர் நாங்களாம் போய் படம் பார்ப்போம். அந்த படம்லாம் அந்த தேட்டர்லாம் காணான்னு ஒன்றும் ஆச்சரியமாக இருக்கு. நல்லவேளை சத்தியம் தேட்டரில் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் இந்த பக்கம் புதுசாக கட்டுறாங்க. அதனால் அன்புகிட்ட சொல்லலான்னு பார்த்தேன், இப்போ ஒரு தேட்டர் 2 தேட்டர் கட்டி விடுப்பா சிட்டிக்குள்ளே. ஏன்னா 7-8 தேட்டர் போயிடுச்சு. ஏன்னா எங்கள் பொழப்பு நடிப்பு தானே, அதனால சொல்கிறேன். எங்கள் படம் வரணும், ரிலீஸ் ஆகணும், அந்த சுயநலத்தில் தான் சொல்கிறேன். எனக்கு வெறும் தான் சொன்னேன், நடிக்க தெரியும், கேமரா முன்னாடி மட்டும்தான் நடிக்க தெரியும், பின்னரில் நான் நடிக்கிறது கிடையாது. நம்ம சொல்கிறதெல்லாம் உண்மையான வார்த்தை தான். இந்த இது கூட செலிபிரிட்டி தியாகராஜன் ஹால் கூட என் டைரக்டர் வந்து சொன்னான், இங்கே தான் நான் பண்ணுறோம், சுற்றி கித்தி இங்கேயே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா ஏன்டா அங்கே பண்ணுறீங்க கேட்டேன். ஏன்னா இப்போ நாளைக்கு திருப்பி இன்னொரு கேசட் வெளியிட்டு விழாக்கு வரணும், அதில் வேறு நான் நடித்து தொலைஞ்சிருக்கேன். எனக்கு உண்மையிலேயே இளைஞர்களுக்கு இடம் கொடுப்போம், நம்ம சொல்லவே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக தள்ளி விட்டுருவாங்க போல இருக்கு நம்மளை. அவ்வளோ பேர் இப்போ வந்தவன் பேர் வில்லன் செய்கிறேன்னு சொல்லிட்டான். இப்போ நமக்கு ஒரு சின்ன கிரேடு கொடுத்துருக்காங்க, அது அவனுக்கு தெரியல. முதல்லலாம் நானே தான் நேராக போய் பொண்ணை தூக்கிக்கிட்டோ குடும்பத்தை கெடுத்துக்கிட்டோ ஏதோ இருப்பேன். இப்போ அது கிடையாது, ஆர்டர் பண்ணுறது தான். போய் அவங்களெல்லாம் போய் கெடு, போய் இந்த குடும்பத்தை கெடு, வெறும் ஆர்டர் பண்ணுறதோட விட்டானுங்க. ஏன்னா இவர் வச்சு கூப்பிட்டு போய் ஓடணும் வரணும் எல்லாம் வேணாண்டா, உட்கார சொல்லுன்னு சொல்கிறான். அதுக்குன்னு வச்சுருக்கான் ஆளுங்களை இப்போ கெடுக்கிறதுக்குன்னு. ஆனால் நான் உண்மையை சொல்கிறேன், கெடுக்கிறதுக்குன்னு நீ நினைக்காது. தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி அறிவாளிங்க யாருமே கிடையாது. நானும் விஜயகாந்தும் அலைவோசைன்னு ஒரு படம், அதில் மேட்டுப்பாளையத்தில் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த கல்லர் ஸ்டேஷன் அண்டை போய் எடுத்த காட்டுக்குள்ளே போய் கூட்டம் வரக்கூடாதுன்னு ஃபைட் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அங்கே ஒரு 6 பொம்பளைங்க வந்துருச்சு படம் பார்க்க, ஷூட்டிங் பார்க்க. வந்து விஜயகாந்த் பக்கத்தில் உட்காந்துட்டு, தம்பி நீங்கள் ராதாரவியில் நம்பாதீங்க தம்பி, பக்கத்தில் போய் சிகரெட் பிடிச்சிக்கிட்டே இருந்தேன். ஏமா நான் தான்மா ராதாரவி, அது தெரியும் தம்பி நீ தானே, தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுதுன்னு தான். அப்போ நான் நினச்சேன் நம்ம கேரக்டர் சக்ஸஸ்ரான்னு. அப்பாடா பயப்படுறாங்களே அந்த அளவுக்கு. அது ஏன்னா PS வீரப்பண்ணனை பற்றி சொல்லியிருக்காங்க, நம்பியார் சாமியை பற்றி சொல்லியிருக்காங்க, எங்கள் அப்பாவெல்லாம் பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. பட் நம்மளை பற்றி இப்படி நேரம் சொல்லும் போது எனக்கு பெரிய சந்தோஷம். மேக்கப்ன்றது நானும் கொஞ்சம் யோசித்து செய்வேன், டைரக்டர் தப்பாக எடுத்துக்கூடாது. அமரன் படத்துக்கு இப்படி தான் இந்த முடியை ஷார்ட் ஆக்கி ப்ளீச் பண்ணேன், வெள்ளை ஆகணும்னு ப்ளீச் பண்ணி இந்த கண்ணு ரெப்பையே கிழிஞ்சு போச்சு. அப்போ அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் மாட்டிட்டு பல்லெல்லாம் போட்டுட்டு அப்படியே வந்தேன் காரில். ஹார்பருக்கு போகணும், 12வது நம்பர் கேட்டு தான் உள்ள. அது போகிறதுக்கு முன்னாடி போலீஸ் நிறுத்தி தூர்தர்ஷன் வழியாக சுற்றி போங்கன்னு சொல்லிட்டான். அப்போ என்ன பார்த்து சொன்னான், டே சேட்டே சுற்றி போ அப்போ நான் சொன்னேன், வெற்றி ஆகிட்டோம்டா. ஏன்னா அவன் என்னை பார்த்து டே சேட்டுன்னு சொல்கிறான், சாதாரணமாக பார்த்துருந்தா சொல்ல மாட்டான். இது எதுக்காக சொல்கிறேன்னா, படத்தில் நடித்து பேர் கிடைக்கும்ன்றது ஒன்று இருக்கட்டும். இப்போ படங்கள் வந்து பெருசாக நிறைய படம் வந்துக்கிட்டே இருக்கு. 200 படம் நின்னாலும் தப்பு சொல்கிறாங்க, 200 படம் வந்தாலும் நான் தப்பு சொல்கிறேன். கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கு.
ரெடியாக இருக்காங்க, சுட சுட சீட்டு சூடு அப்படியே இருக்குது, படம் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கு. அது கொஞ்சம் அடங்கணும் இல்லை? அதுக்காக சொல்கிறேன், நீங்கள் இதெல்லாம் பற்றி ஒரி பண்ணாமல் இந்த படத்தை எடுங்க கொடுங்க, வெற்றி ஆகணும் எல்லாருக்கும். எனக்கு கூட ஆசை தான், 100 நாள் ஓடினா எனக்கு பெருமையாக இருக்கும். நிறைய படம் ஓடணும், இவனுக்கு நிறைய படம் வரணும். இந்த டைரக்டர், இந்த டீமுக்கு நல்ல டீம் வந்து யங்ஸ்டர்ஸ் டீம். இந்த கேமராமேனை காமிச்சாங்க, இப்போ தான் பார்த்தேன் நான் அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், இருக்கிறதுலேயே ஒன்றான ஒரு ஒர்ஸ்ட்டு கேமராமேன் தான், ஒர்ஸ்ட்டு கேமராமேன். அவருக்கு பர்ஃபெக்டாகி வர வரைக்கும் விட மாட்டான் அந்த ஆள். சாப்பிடுச்சிட்டான் என்னெல்லாம் என்கிட்ட பேசுறதுக்கே யோசிப்பாங்க. இவன் வந்து கேமராமேனை தட்டி விட்டுருவான். கேமராமேன் வந்து சார் இங்கே நிற்கணும் சார், இப்படி திரும்பணும் சார்னா சொல்லுவார். என்ன இது இளவா போச்சு இது, யார் அவனை கேமராமேனை போட்டது? ஷார்ட் எடுத்து ஓகே சொல்ல வேண்டியது தானே. நமக்கு ஒரு ஏஜுக்கு மேலே போனோம்னா நின்று நடிச்சிட்டு இருக்கிறது கொஞ்சம் யோசிக்கிறோம். பட் படம் வந்துகிட்டு இருக்கும்போது இதில் கூட பாருங்க, மேக்கப்லாம் போடல, சும்மா சொந்த முடியோடு அவர் வந்தாருங்க. அதில் பெருமைக்காக இல்லை, விக்கு வைக்கிறதுக்கெல்லாம் டைம் ஆகும்யா, நீ வேற இது போதுயானே. இந்த படம் எடுத்து எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னா 4 வருஷம் ஆச்சு இல்லை? அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாத, 12-13 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆன படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுச்சு. 12-13க்கே அப்படின்னா நீ 4 தானடா அது. இப்போ ஜனங்களுக்கு அதான் டேஸ்ட் போல இருக்கு. பழைய படமாக கொண்டாந்து விடணும், அப்போ நல்ல படம் எடுத்துகிட்டு போகணும்னு அர்த்தம். இப்போ எடுக்க மாட்டோம்னு அர்த்தம். இப்போ எடுக்கிறாங்க படம்லாம் நிறைய வருது. என்ன அவன் பேரையும் ஹீரோயின் பேரை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள போதும்னு ஆயிடுது எனக்கு. மற்றவங்களை பற்றி சொல்லலை, ஏன்னா நான் எல்லாரோடையும் பேரை சொல்லி அன்பா பேர் விற்கிறது அடையாளத்துக்கு தானே. அந்த பேர் இல்லாமல் சொல்வது எனக்கு அவ்வளோ ஒத்து வராது. அதனால் இந்த படம் வந்து இந்த படத்தில் கூட வீட்டில் கூட கேட்குறாங்க, என்ன படத்துக்கு போகிறீங்க, கேசட் வெளியிட்டுருக்காங்க. நான் சொன்னேன் படம் பேர் தெரில, என்ன படம்னா அவன் டைரக்டர் பேர் தெரியுது, எல்லாரும் பேரும் தெரியும், படம் பேர் தெரியல. அப்புறம் இங்கே தான் வந்து பார்த்தேன், வருணன் போட்டுக்குள்ள. வருணன்னா ஏதோ தண்ணி சம்பந்தமாகவோ இல்லை மழை சம்பந்தமாகவோ இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு அவ்வளோ தூரம் தமிழ் தெரியாது, அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ கிளியராக இதை யோசிக்கிறதுக்குள்ள காரில் போகும்போதே நாங்கள்லாம் டைட்டில் வச்சுருப்போம். அப்போல்லாம் வந்து காரில் அப்படி போகும்போது பாஸ் ஆகும்போது படிச்சுடுவோம் டைட்டில். இப்போ அப்படி இல்லை, போய் அடுத்த தெருவுகளை போய் நின்று படித்து யோசிக்க வேண்டிய இதாண்டா டைட்டிலாக இருக்கும்னு. இப்போ நிறைய வந்துருச்சு டைட்டில்லாம். திருப்பி இப்போ அமரன் வந்ததே, அதே மாதிரி வருத்தமில்லா வாலிபர் சங்கம் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் கொஞ்சம் நல்ல டைட்டில் போல இருக்கு. ஆனால் நீங்கள் எதுவுமே இல்லாமல் வருணன்னு பேர் வச்சு இது வாயில் நுழையில நின்று படிப்பாப்பார், வருணன். இதை படித்தா இந்த படம் ஓடும். ஏன்னா அதுக்கு தான் நீங்கள் டைட்டில் இப்படி வைக்கிறாங்களான்னு தெரியல எனக்கு. கொஞ்சம் நேரம் நின்று பார்க்கறதுக்காக இருக்கட்டும், சும்மா விட்டோம்னா போயிடுவாங்க ஜனங்க. நல்ல ஒரு பிரமாதமான படம். அந்த குழந்தை சொல்லிச்சு, நீங்கள் ஒரு ராதாரவியோட நின்று செய்கிறதுக்கே பயமா, ஏமா இப்படி சொல்லி ஒதுக்கிடுறீங்க, நான் உன்னை ஏதாவது தொட்டு பார்த்தேனா? தொடக்கூட இல்லை. நான் உன்னை என்ன செஞ்சேன், படமும் பார்த்தேன், நடிப்புக்காக பார்த்துருப்பேன். இப்படிலாம் நீங்கள் சொல்லி இல்லி கடைசியில் இல்லை சார் ராதாரவி போடலாம், இவங்க பயப்படுறாங்க சார் நடிக்கிறதுக்கு சொன்னால் என் பொழப்பு போயிடும். அதனால் இனிமேல் சொல்லுங்கள், ஃப்ரெண்ட்லியாக அவரோட இருப்போம், நல்லா பேசுவார் அப்படின்னு ஏதோ சொல்லுங்கள். சொன்னால் தானே என்னை போடுவாங்க உள்ள, இல்லைன்னா போட மாட்டேன் என்று சொல்லி எனக்கு இப்படி ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்து டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாருக்கும் அன்பன் சேர்த்து எல்லாரையும் சொல்கிறேன். எல்லாருக்கும் என்னுடைய பத்திரிகையாளர் நண்பர்கள், இந்த இடத்தை அளித்திருக்கும் நிர்வாகத்திற்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றியும் என் குடும்பத்தின் சார்பாக நன்றியை சொல்லி, அடுத்த முறை படம் எடுக்கும்போது மேக்சிமம் நீங்கள் எப்படி டப் பண்ணுறீங்க படத்தை, மற்ற லாங்குவேஜையும் டப் பண்ண தானே போகிறோம். அதுக்கே முதல்ல வந்தவொடனே டப்பிங் ஆர்டிஸ்ட்டை ஏன் கூப்பிட்றீங்க? சில பேர் நடிக்க வச்சுருக்காங்க, அவங்க எல்லாமே டப் பண்ணுறாங்க, அவங்களே பேச சொல்லுங்க என்று சொல்லி எனக்கு இவ்வளோதான் அறிவுரை. இன்னொன்று, இளைஞர்கள் தயவுசெய்து தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள், கடைசி வரைக்கும் கூட வச்சுட்டு காப்பாற்றுங்க, அவங்க மட்டும் விட்டுறாதீங்க. தாய் தந்தையரை வணங்கி கொண்டிருந்தால் அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு
நன்றி நன்றி நன்றி.